எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும். நெஞ்சுரம் போற்றி வள துஞ்சும் தீரம் தீட்டிவிழி அஞ்சுதல் அறிவிலா செயல் கெஞ்சுதல் என்றும் இல. லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்களின் வாழ்க்கையின் சவால்களும் சாதனைகளும். நடிகை, இயக்குனர், வசனகர்த்தா மற்றும் சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் என்பதை தாண்டி சமூகத்தின் மீதான அக்கறையும் நீதியின் மீதான நம்பிக்கையும் மற்றும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கான நம்பிக்கை குரலாகவும் தன்னை அடையாளப்படுத்தும் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒரு தனிப்பட்ட சாதனை பெண்மணியாகவே திகழ்கிறார். லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்களின் வாழ்க்கை அனுபவங்கள் அவரது குணங்களை வடிவமைத்தன. லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்களின் குணங்கள் அவரது வாழ்க்கை பயணத்தை வழிநடத்துகின்றன. லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் தன்னை சுற்றியுள்ள எதிர்மறை விமர்சனங்கள், சர்ச்சைகள் என எதற்கும் அஞ்சாமல் தனக்கென்ற ஒரு பாதையில் பயணிக்கும் துணிச்சலான மற்றும் ஆளுமையான பெண்மணியாகவே சமுதாயத்தில் தன்னை அடையாளப்படுத்துகிறார். லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் IIT பட்டதாரியான தனது கணவரின் பணி நிமித்தம் காரணமாக ஓமன் நாட்டில் கணவருடன் வசித்து வந்தார். லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் ஓமன் நாட்டில் நிகழ்வு மேலாண்மை எனும் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸை வெற்றிகரமாக இயக்கிக் கொண்டே அங்குள்ள பெண்களின் முன்னேற்றத்திற்காக கடுமையாக உழைத்ததோடு அவர்களின் திறமையை வளர்க்க ஒரு அறக்கட்டளையை தொடங்கி அதன் மூலம் ஓமன் நாட்டு பெண்களுக்கு பல்வேறு பயிற்சிகளை அளித்து அவர்களின் திறமைகளை மேம்படுத்தினார். லட்சுமி ராமகிருஷ்ணனின் இந்த உயரிய சேவைக்காக அவர் ஓமன் நாட்டின் மிகப்பெரிய விருதினை பரிசாக பெற்றார். லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்தியராக இருந்த போதிலும் ஓமன் நாட்டின் சமூகத்திற்கும் குறிப்பாக பெண்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் சுயமாகவும் தனிப்பெரும் சக்தியாக திகழ வேண்டும் என்பதற்காக அவர் கொடுத்த முக்கியத்துவம் மற்றும் ஒரு வெளிநாட்டு பெண்மணி ஓமன் நாட்டின் சமூக பிரச்சனையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அரசு ரீதியாக அங்கீகாரம் பெறும் அளவுக்கு பணியாற்றுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. இதுபோன்ற நிகழ்வுகள் மற்றும் சாதனைகளை நான் திரைப்படங்களில் கூட பார்த்ததும் இல்லை, கேட்டதும் கிடையாது. வெளிநாடுகளில் எவ்வித பிரச்சனைகளும் இல்லாமல் நிம்மதியாக வேலை செய்தாலே போதும் என்ற எண்ணத்தை தாண்டி ஓமன் நாட்டில் இத்தகைய சேவைகள் புரிந்து அதற்கான அரசு அங்கீகாரமும் கிடைக்கும் அளவிற்கு லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்களது சேவையானது யூனிவர்சல் லவ், அதாவது உலகளாவிய அன்பையும் மனித குலத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஆழமான விருப்பத்தை கொண்டவர் என்று லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த எண் கணிதத்தில் நான் கூறியிருப்பது லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு 100% சரியாகவே பொருந்துகிறது. லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்களின் சமூக வலைத்தளங்கள் மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் மிகவும் சுறுசுறுப்பாகவும் மற்றும் அவருடைய கருத்துக்களை துணிவாக வெளிப்படுத்துவதை கண்டு லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த எண்ணை கொண்டு அவரை பற்றிய குணங்களை மற்றும் வாழ்க்கை சம்பவங்களை ஆராய்ச்சி செய்தபோதுதான் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்களுடைய சமூக அக்கறை மற்றும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக போராடும் குணம் மற்றும் குடும்ப அர்ப்பணிப்பு, சமூக அர்ப்பணிப்பு, கலைகளில் ஆர்வம் கொண்டு தனது சமூக சீர்திருத்த எண்ணங்களை திரைப்படங்களில் வெளிப்படுத்துவது மற்றும் பல நற்குணங்களையும் அவரது சவாலான வாழ்க்கை அமைப்புகளையும் கண்டு லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் மீது அளவு கடந்த மரியாதையும் அவருடைய சமூக அர்ப்பணிப்புக்கு தமிழக அரசு லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்களை உயர் பதவியில் அமர வைத்து ஒடுக்கப்பட்டவர்களுக்காக சேவை செய்யும் அதிகாரத்தை கொடுத்து அவரை கௌரவிக்க வேண்டும். இது தமிழக அரசின் நல்லாட்சிக்கு மேலும் பெயர் மற்றும் புகழை தரக்கூடியதாகவே இருக்கும். மேலும் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒருவருடைய எண்ணமும் சொல்லும் செயலும் ஒரே நிலைத்தன்மையோடு இருக்கும்போது மன அழுத்தம் ஏற்படாமல் நிம்மதியாக வாழலாம் என்ற கருத்தை தன்னை நாடி வருபவர்களுக்கு ஆலோசனை கூறுவதோடு சில சமயங்களில் நேரடியான அல்லது மறைமுகமான நன்மையான நோக்கத்திற்காக யாரையும் எதனையும் நேரடியாகவும் கடுமையாகவும் விமர்சிக்க தயங்க மாட்டார். மேலும் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்தவித பின்புலமும் இல்லாமல்
சினிமா துறையில் ஜொலித்துக் கொண்டு இருப்பது அவரது மன உறுதியை வெளிப்படுத்துகிறது. மேலும் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியினால் ஏற்பட்ட எதிர்மறை விமர்சனங்களால் மனம் தளராமல் சவால்களை மன வலிமையோடு எதிர்கொண்டு தடைகளை தகர்த்தெறிந்து தன்னுடைய இலக்கை நோக்கி சென்று கொண்டு இருப்பது அவரது மன உறுதியையும் அசைக்க முடியாத தன்னம்பிக்கையும் வெளிப்படுத்துகிறது. லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்களைப் போன்ற தன்னலமற்ற சமூக அர்ப்பணிப்பாளர்களை தமிழக அரசு அடையாளம் கண்டு லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்களை உயர் பதவியில் அமர வைத்து மக்களுக்காகவும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் முழு சுதந்திரம் மற்றும் அதிகாரத்தோடும் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் செயல்படும் போது இன்னும் பல நற்காரியங்களை சமூகத்திற்கு செய்து தமிழக அரசின் நற்பெயருக்கு மேலும் பெருமை சேர்ப்பதோடு பெண்களின் அமோக ஆதரவையும் பெறலாம். ஓமன் நாட்டின் பெண்களின் முன்னேற்றத்திற்காக லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் எதற்காக போராட வேண்டும்? சமூக சேவை மற்றும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக குரல் எழுப்புவது லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்களுடைய இரத்தமும் சதையுமாக சமூக சேவை கலந்து இருப்பதால் மட்டுமே இதுபோன்ற நிகழ்வுகள் சாத்தியமாகும். தமிழக மக்களின் குடும்பமும் நாடும் பொருளாதாரத்திலும் சமதர்ம நிலைகளிலும் பிறருக்கு எடுத்துக்காட்டாக திகழ வேண்டும் என்றால் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்களை கௌரவித்து உயர் பதவிகளில் அமர வைத்து உத்வேகம் மற்றும் உற்சாகப்படுத்த வேண்டும். நன்றி, வணக்கம்.